நீங்க என்ன பார்க்கலனா பாழாக போயிருப்பேன். உங்க பார்வை படலனா பட்டு நான் போயிருப்பேன். நீங்க என்ன பார்க்கலனா பாழாக போயிருப்பேன். உங்க பார்வை படலனா பட்டு நான் போயிருப்பேன். கண்டீரே என்னை கண்டீரே கண்ணுக்குள்ள என்னையும் வைத்தீரே கண்டீரே என்னை கண்டீரே கண்ணுக்குள்ள என்னையும் வைத்தீரே. பிரைஸ் ஆடிடுவார் அவர் கண்கள் நம்மை கண்டது. ஒரு காலகட்டத்தில் நம்ம லைஃப் பயங்கரமா அடி வாங்கி எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு நிந்தனையிலையும் துக்கத்திலையும் கண்ணீர்லயும் இருந்திருப்போம் இல்லையா? எல்லாருக்குமே ஒரு அவமான சின்னமாக இனி எப்படிதான் இந்த லைஃப் நம்ம வாழ போறோம், வாழ முடியுமா அப்படின்ற கோப்பே இல்லாம ஒரு கீழ்த்தரமான சுச்சுவேஷன் நம்ம தள்ளப்பட்டிருப்போம். நம்ம சுற்றி கூட இருக்கவங்க கூட நம்ம ஹெல்ப் பண்ண முடியாத அளவுக்கு எல்லாராலையுமே அருவருக்கத்தக்க ஒரு அலங்கோலமான லைஃப் தான் நமக்கு இருந்துச்சு. ஆனா ஒருத்தர் பார்வையில மட்டும் அந்த அலங்கோலமான லைஃபை பொருட்படுத்தாம நம்மளை நேசிச்சு நம்மளை மன்னிச்சு நம்ம பக்கத்துல வந்து நம்ம லைஃபை தூக்கி எடுத்தாரு அப்படின்னா கண்டிப்பா இயேசு கிறிஸ்து மாதிரி இருந்தாங்க. ஆமாங்க, ரத்தத்துல அதாவது அலங்கோலமான லைஃப்ல கிடைக்கிற நம்மளை பார்த்துதான் பிழைத்துன்னு சொன்னார். அந்த ஒத்த வார்த்தை, அந்த ஒத்த பார்வை டோட்டல் லைஃபையும் மாத்திச்சு. இவங்களா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணிச்சுல. எவ்வளவு ஒரு பெரிய கிருபைக்கு தேங்க்ஃபுல்லா இருப்போம். கீழே கிடக்குற நிறைய பேரை தூக்குறதுக்கு நம்ம லைஃபை அப்பா யூஸ் பண்ணிடுவேன். God bless you.